வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே. தாய் 2026 இனிதே நடைபெற்றது. இந்நிகழ்வில் பங்கு பெற்றி நம்மோடு தோளோடு தோள் நின்று சகல விதத்திலும் உதவிய நம்முடைய நல் உள்ளங்களுக்கும் இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த நம் நல்லுள்ளங்களுக்கும் நம்முடைய சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற இடம் தாய் சத்துணவு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தியை என்கின்ற இடத்தில் இருக்கின்ற மண்டபம். மிக அழகாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்படியே இந்த மண்டபத்தை சுற்றி வரப்போகின்ற ஒரு தடவை பாருங்க. இப்பொழுது என்ன பண்ணுவதை ஒரு பக்தி பாடல்கள் இருக்கிறது. உண்மையிலேயே நிறைந்த மக்கள் இந்த மண்டபத்தை நிறைத்திருக்க, நிறைய இந்த ஸ்டால் போடுகின்ற சிறு தொழில் முனைவோர் வியாபாரிகள் இங்கே நிறைந்திருக்க, கலை நிகழ்வுகள் ஒருங்கே மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்க, ஒரே நேரத்தில் பல சிறப்புகளை கொண்ட ஒரு நிகழ்வு மேடை நிகழ்வுகளோடு அப்படியே சேர்த்து இந்த இடத்தில் இங்கே நேரடியாக சென்று கொண்டிருக்கின்றது அப்படியே இந்த கடைகள் போட்டிருக்கின்ற இந்த பகுதிக்குள் நாங்கள் வருகின்றோம். ஒவ்வொருவரும் இங்கே தங்களுடைய பொருட்களை வைத்து சிறு வியாபாரம், அதாவது தொழில் முனைவோர் இந்த இடத்தில் நிறைந்திருக்கின்றார்கள். இந்த மலிவு விற்பனையில் மிக அழகாக நேர்த்தியாக இந்த வியாபாரம் இங்கே மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்படியே நான் ஒரு தடவை முழுமையாக தந்து விடுகின்றேன். இன்று பிரான்சில் அன்னையர் தினம். இந்த அன்னையர் தினத்தை முன்னிட்டு ஹாய் 2026 என்ற பெயரிட்டு இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருப்பது சிறப்பு. உண்மையில் அவர்கள் தனியே ஒரு அன்னையை மதிக்கின்ற நிகழ்வாக இதை நடத்தாமல் பல தொழில் முனைவோரோடு சேர்ந்து அவர்களது இந்த வியாபாரத்துக்கும் வழிவகுத்து, அதே சமயத்தில் கலை நிகழ்வுகள், அந்நியரை மகிழ்வூட்டும் முகமாக கலை நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிள்ளைகள் தங்களுடைய தாய்மாருக்கு அதே மேடையில் பூ வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு என்று மிகவும் ஒரு சிறப்பான ஒரு முனைப்பாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திருமதி சிவா விஜி அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக தங்களுடைய நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் இவர்களது வியாபார ஸ்தலங்களும் இங்கே மிகவும் களை கட்டி அழகாக சென்று கொண்டிருக்கின்றது. எங்கள் இதழ் தொலைக்காட்சியில் புதிதாக இணைந்திருக்கின்றவர்கள் அவர்களும் இங்கே எங்களுடைய ஜெனிட்டா, செய்தி வாசிப்பாளர் ஜெனிட்டா, வணக்கம் ஜெனிட்டா, அவரும் தன்னுடைய கடமையில் இருக்கின்றார். இப்படி எங்களோடு இந்த கடமையில் இன்று தர்மினி புதிதாக இணைந்தவர் வந்திருக்கின்றார். இவ்வாறு பிரான்ஸ் முழுவதும் இருந்தும் 20 பேருக்கு மேற்பட்ட பணியாளர்கள், இதழ் தொலைக்காட்சியில் பணியாற்றும் தன்னார்வ பணியாளர்கள், அவர்களோடு உலகளாவிய ரீதியில் 100 பணியாளர்கள் என்று எங்களுடைய சேவையை, இங்கு நாங்கள் விரிவுபடுத்தப்பட்ட சேவையை நாங்கள் இந்த மக்களிடையே ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜூன் 14 எங்களுடைய நிகழ்வும் நடைபெறுவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உண்மையிலேயே மிகச் சிறப்பாக இருக்கின்றது. மிகச் சிறப்பான நேர்த்தியான ஒரு ஒழுங்கமைப்பாக இருக்கின்றது. அழகாக இருக்கின்றது இந்த இடம். அதுதான் முதலாவது. அழகாக நாங்கள் அப்படியே வெளியே சென்று வெளியே உணவு திருவிழா. இங்க இவர்தான் இப்போது இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்ற திருமதி விஜி அவர்களது. திருமதி விஜி, எப்படி நல்லா போகுதானே எல்லாம்? அன்பினாலே நிகழ்ச்சி களை கட்டி இருக்கின்றது. அனுஷியா, வேறு என்ன சொல்வது? இப்படியே பிரியா, இவரும் எங்களுடைய இதழ் தொலைக்காட்சியில் பணியாற்ற வந்திருக்கும் புதியவர். இவர்கள் தங்கள் வேலை பார்க்கிறார்கள், ஆனால் எங்களுக்கும் வேலை பார்க்கிறார்கள். சரி, வாழ்த்துக்கள் பிரியா.
இது இப்போது ஏரோஸ் வாயாஸ் மற்ற இவர்களது பெண்கள் அமைப்பு இவர்களது இடம் இங்கே இருக்கின்றது. அடுத்ததாக அப்படியே இந்த அப்ப வியாபாரம், அதாவது இங்கே சத்துணவு எனும் போது எங்களுடைய மறக்கப்பட்டு வருகின்ற உணவுகள், அதற்காக நாங்கள் ஒரேடியாக மறந்துவிடவில்லை. ஒரு கலாச்சார நிகழ்வுகளில் அப்படித்தான் இப்ப அப்பம் எல்லாம் சாப்பிடுற நிலைமைக்கு வந்து விட்டது. ஊரில் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வீட்டிலேயே காலை உணவாக கட்டாயம் அந்த உணவுகளை எடுத்துக்கொள்வோம். இப்போது இங்கே அந்த ஐரோப்பாவில் காலை உணவாக எடுக்கப்படுகின்ற இந்த நிலை குறைந்து வருகின்றது. ஆனால் மிகவும் ஒரு புதுப்பிக்கும் விதமாக இங்கே தோசை, இட்லி, அப்பம் என்று சொல்லி எங்களுடைய காலை உணவு, நல்ல சிற்றுண்டி உணவுகள் எல்லாமே மிக தாராளமாக கிடைக்கிறது. அதுவும் எல்லாம் புதுமையாக, எல்லாம் சத்துணவு என்ற அடிப்படைக்குள் இருக்கின்றது. அதாவது புரட்டன்மா மற்றது எப்படி எல்லாம் முடியுமோ, கோவக்காய் சட்னி, அப்படி அந்த உடலுக்கு நலம் தரக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் தான் இங்கே விற்கப்படுகின்றன. உண்மையில் அதெல்லாம் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. இங்கே இந்த பக்கம் இடியப்பம், இப்படியே இது அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல இங்கே பான வகைகளுக்காக இவர்களது இந்த சேவை இங்கே இருக்கின்றது. இவர்கள் எங்களுடைய நிகழ்விலும் இந்த சேவையை வழங்கியிருக்கிறார்கள். தம்பி வணக்கம். சரியா சொல்லுங்க, உங்களுடைய சேவை என்ன, உங்களுடைய பேரில் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க சொல்லுங்க. cocktail செய்யறோம். பாக்கி அல்கோல் சொல்றது உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனுக்கு போக்கியா இருக்கட்டும், இல்ல அவங்க சுற்றி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் நாங்க ஆல் ஓவர் பிரான்ஸ், யூரோப், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நாங்க டீமோட வந்து இந்த ஃபங்க்ஷன் செய்யலாம். ஸ்ரீலங்கானாலும் போவீங்க? ஸ்ரீலங்கா ஆல்ரெடி நாங்க 3 தடவை ஃபங்க்ஷன் செய்யலாம். ஓ வெரி குட் வெரி குட். வித்தியாசமா இருக்கு உங்களுடைய சேவை, வித்தியாசமா இருக்கு. வேர்ல்ட் வைட் இருக்கு, அனிமேஷன் இருக்கு. கொஸ்டியல தாண்டி நிறைய அனிமேஷன் செய்றாங்க. அனிமேஷன் நெருப்பு ஃபயர் பிரீத். ஓ அதாவது முக்கியமாக திருமணம், இப்படி கொண்டாட்ட நிகழ்வுகளை நிறைய உங்களை காணலாம். எந்த விதமான கொண்டாட்ட நிகழ்வு, பொது நிகழ்வுகள் எதில் கான்டாக்ட் பண்ணலாம். நிச்சயமா பிரான்ஸ் இப்ப நாங்க ஒரு அசோசியேஷன் தாண்டி ஒரு லீகல் ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு கம்பெனி. அதையும் தாண்டி ஃப்ரம் கவர்மெண்ட் கேட்ட டிக்ளேர் பண்ணி லைசன்ஸோட செயல்படுறோம். ஓ மிக்க நன்றி. இப்போது எங்களோடு எங்கள் இதழ் இந்தியாரோடும் பயணிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் இல்லையா? சாதாரணமா அப்படி சொல்லி இருக்கிறீர்கள். எங்களுடைய நிகழ்விலும் மீண்டும் நாங்கள் சந்திக்க போகிறோம். ஆனுவல் அதாவது 7வது இதழ் தொலைக்காட்சி ரேடியோ இதன் 7வது வருஷ நினைவு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு கண்டிப்பா நாங்களும் கலந்து கொள்றோம். நீங்களும் வாங்க, சந்திப்போம். நன்றி. இப்படியே திரும்ப நாங்கள் உள்ளே சென்று இப்போது இப்படியே நாங்கள் திரும்ப உள்ளுக்கு வந்தால் இவர்களது இந்த கடைகள் இங்கே எங்களுடைய இதழ் தொலைக்காட்சியில் பணியாளராக வந்திருக்கின்ற பிரியா தன்னுடைய இந்த நினைவு இப்படியான ஸ்டிக்கரை செய்து அப்படியான சேவையை செய்திருக்கிறார். அப்படி அடுத்த எங்களுடைய பிரதான அனுசரணையாளராக மித்ரா இருக்கின்றார். வணக்கம் மித்ரா. நல்லா போய்கொண்டிருக்கா? எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய ப்ரமோஷன் எல்லாம் போட்டுருக்கீங்க போல இருக்கு. ஸ்ரீலங்காவுக்கு போவதற்கான இந்த விமான சீட்டுகள் மிகவும் ஒரு சகாய விலையில் என்னென்ன அறிவித்தலோடு போட்டிருக்கிறாங்க. இவர்கள் எங்களோடு தொடர்ந்து வருகின்ற ஒரு சேவையினர் எங்களோடு பயணிக்கின்றவர்கள், எங்கள் தொலைக்காட்சியோடு பயணித்தவர்கள். இது பிரான்ஸ், பாரிஸ், ராஜபல், லாகூர் மற்றும் பாண்டிச்சேரி, இலங்கையில் இவற்றெல்லாம் அமைந்திருக்கிற நிலைகள் எல்லாம் உரிமையாளர் மித்ரா. எப்படி இந்த ஆண்டு நல்லா போகுதா? நிறைய பேர் போறாங்களா? நிறைய ப்ரமோஷன் போட்டிருக்கோம். ஜூலை ஆகஸ்ட்லயும் நிறைய இருக்கு. சரி, இப்ப நாங்கள் பார்க்க போனால் இவர்களது இந்த சேவை லாஷபல் காலையில் 10 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை, லாகூரில் இருக்கின்ற சேவை 7 நாளும் நீங்கள் காலை 10 மணியிலிருந்து 7 மணி வரை போகலாம். அதுபோல
காங்கேசன் துறை வீதியில் இருக்கின்ற அதன் கிளை, பாண்டிச்சேரியில் இருக்கும் கிளை, அங்கிருந்து எல்லாம் உங்களுக்கான விமான சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். புதுப்பித்தல் அங்க இலவசம் இல்லையா? புதுப்பித்தல் இலவசமாக இருக்கிறவர்களிடம் பெற்றுக் கொண்டால் அந்த இடத்தில் யாழ்ப்பாணத்தில் வைத்து யாழ்ப்பாணத்திலிருந்து பார்சல் சர்வீஸையும் இவர்கள் செய்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஏராளமான ப்ரமோஷன், நிறைய விதமாக இவர்களது இந்த ப்ரமோஷன் இங்கே போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான விமான சீட்டுகள் இப்போது ஜூலை, ஆகஸ்ட் எல்லோரும் தாயகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பீர்கள். இவர்களிடம் பார்த்து இந்த டிக்கெட்டை புக் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். சந்திப்போம் மித்ரா பிறகு வாழ்த்துக்கள். அப்படியே இவர்களது இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விதமாக வெவ்வேறு விதமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் எல்லாம் தொழில் முனைவோராக, சிறு தொழில் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். அப்படியே வணக்கம். ஜுவல்லரிஸ், இப்படி சின்ன சின்ன வியாபாரங்களை மேற்கொள்வோருக்கு இப்படியான இடங்கள், இந்த இடங்களில் செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் உண்மையில் பேருதவியாக இருப்பது சிறப்பு. இங்கே வணக்கம். ஒரு சுற்று அப்படியே சுற்றி வந்துவிட்டோம். இங்கே ஒரு ப்ராடக்ட் செய்தர்கள் இயற்கையாக பாதிக்கப்படுகின்ற இந்த சோப் மற்றும் இப்படியான பொருட்களை இங்கே வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய தம்பி அறிவிப்பாளர் கிரிஷ் மற்றும் இவர்கள் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே ஒரு சுற்று நான் முழுமையாக வந்துவிட்டு இந்த 2026 என்கின்ற இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பாக தியை நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி விஜி இவர்களுக்கு சிவா அவர்கள், அதாவது திரு சிவா, திருமதி விஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.